ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அறிவில் சிறந்தவர்களும் அரசியல் வித்தகர்களும் சதுரங்க வேட்டையாடும் சாணக்கியர்களும் நிறைந்த அவையில் இந்த இடிதாங்கி இல்லையே என்று 7 கோடி தமிழ் மக்களும் ஏங்கி தவிக்கிறார். ஏன் எதிர்க்கட்சிகள் கூட கவலையில் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம். இந்த இடிதாங்கி சபைக்குள் இல்லை என்றதும் உங்களுக்கெல்லாம் ஒருவித பீதி ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மைதான். அது உங்களுக்கு வேண்டுமானால் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த இடிதாங்கிக்கு உள்ளூர மகிழ்ச்சி. என்ன அடி கண்ணையே கட்டுது. நான் சபைக்குள் இருந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் மீது விழும் அத்தனை அடிகளும் இந்த இடிதாங்கியை நோக்கியே குறிவைக்கப்பட்டது. கடந்த முறை இந்த இடிதாங்கி சபைக்குள் இருந்த போது என்னவெல்லாம் நடந்தது என்பதை மறந்துவிட முடியுமா? இல்லை, மறைக்கத்தான் முடியுமா? எத்தனை தடவை மண்டையை உடைத்தார்கள், எத்தனை முறை என் வேட்டி சட்டை கிழிந்தது. அத்தனையிலும் சிக்கி சின்னா பின்னமானாலும் எதற்கும் கலங்காது நாக்கை துருத்தி கம்பீரமாக நிற்பவன் தானே இந்த இடிதாங்கி. இதையெல்லாம் நீங்கள் வேண்டுமானால் மறந்து விடலாம். வரலாற்றில் இருந்து அதையெல்லாம் மறைக்க முடியுமா? அத்தனை தழும்புகளும் ஆழமாய் பதிந்து உள்ளன. இடி வாங்கி அடிகளை பார்த்து அவையிலேயே ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், மிஸ்டர் இடிதாங்கி, பேசாமல் உங்கள் பெயரை அடிதாங்கி என்று மாற்றிக்கொள்ளுங்களேன் என்று. நான் அவருக்கு சொன்னேன், அடிகளை தாங்கினால்தான் சில பல படிகளையாவது தாண்ட முடியும் என்று. இந்த இடிதாங்கியின் ஞானத்தை பார்த்து அவர் அசந்தே போய்விட்டார். இப்போது இந்த இடிதாங்கியின் சேவை அவைக்கு தேவை என்பதை உணர்ந்து எதிர்க்கட்சியினர் என்னை சட்டமேலவையில் உட்கார வைக்க திட்டமிட்டிருக்கிறார். அவர்களின் திட்டம் என்னவென்று எனக்கு தெரியும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இடிதாங்கியின் உடலை பதம் பார்க்க துடிக்கிறார்கள். அதை ஒரு காலம் ஏற்க மாட்டான் இந்த இடிதாங்கி. அடி வாங்கிக் கொள்ள நான் அவையில் இல்லாத குறையை போக்க ஒரே ஒரு யோசனையை சொல்லுகிறேன். 110 விதிப்படி பள்ளி குழந்தைகள் போல் வாய் மீது விரல் வைத்து கமுக்கமாக இருந்து விடுங்கள், அதுதான் எல்லோருக்கும் நல்லது என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.